மதராசி அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கின்னே வச்சிருக்கலாம். முருகதாசன் நினைச்சாலும் துப்பாக்கி மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, முருகதாஸ் வந்து நிறைய, அதாவது தமிழ்லேருந்து இந்திக்கு போய் பிரபலமாகி நிறைய ஃபெயிலியர் படம் கொடுத்துட்ருக்காரு. சங்கர், மணிரத்னம், அந்த வரிசையில் முருகதாசும் ஒன்று. இந்த படம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பேசியிருந்தாங்க. விட்டதை பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு நிறைய உழைக்கணும். முருகதாஸ் இந்த படத்தில் உழைச்சிருக்காரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் சொல்லிக்கிறேன். 2000 நினைக்கிறேன், 2005 அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ராஜுன்னு ஒருத்தர் வந்து கேமரா வச்சுருந்தார், அதுக்கு வந்து கேமரா அசிஸ்டன்ட் நான். அந்த கேமரா ஓனருடைய பக்கத்து ரூமில் தான் வந்து முருகதாஸ் இருந்தார். அப்போ ஒரு ரமணா படம் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடியே படம்லாம் பண்ணனாலும் கூட அந்த ரூம் அவர் காலி பண்ணவே இல்லை. ரமணா படம் வந்து நான் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரியில் பார்த்துட்டு அங்கே மேலே வரேன், கேமரா எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வரேன். ஒரு அங்கே வாசலில் உட்காந்து, இத்தனைக்கும் வந்து காமன் டாய்லெட், ஒரு 4 டாய்லெட்டு தான் இருக்கும். அது ஒரு மஞ்சள் கலர் பில்டிங். அது எல்லா டைரக்டரும் அங்கே தான் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே முருகதாஸ் உட்காந்துருக்காரு. அப்போ ரமணா படம் பார்த்து வரேன். பார்த்து வந்து நான் ரெகுலராக போகும்போது பெருசாக பழக்கம் பேசணும்லாம் கிடையாது. பட் ஆனால் சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சிக்காரன்ற மட்டும் தெரியும், பெருசாக பழகினதில்லை. பட் ஆனால் அந்த படம் பார்த்துட்டு வந்ததுமே நல்லா இருந்தது, பாராட்டுறது தோணுச்சு. அதுவும் முக்கியமாக வந்து அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது தோசை சுடுற இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் எம்எஸ் பிரபு, அந்த படத்துக்கான கேமராமேன் எம்எஸ் பிரபு, அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சதெல்லாம் வந்து இந்த யூனிவர்சல் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இப்போ நம்ம வந்து மதராசி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்துக்கு விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் மதராசி. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு நாயகன், ஏறக்குறைய அனாதை, அவனுக்கு ஆதரவுக்காரம் நீட்டிருக்கிற நாயகி. அந்த நாயகிக்காக அவன் எதை ஒன்றாலும் செய்யலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் செய்ய விட்டுதான் இந்த சமூகம் அந்த நாயகோடு அவன் சேர்ந்தானா இல்லையா அப்படின்றது இந்த மதராசி திரைப்படத்துடைய கதை. இயக்குனர் முருகதாஸ் படத்துக்கு வந்து காம்பேரிங் பண்ணுறதுக்காக சிவகார்த்திகேயனை கேட்குறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அதுக்கு சரிபட்டு வரமாட்டாருன்ட்டு அவர் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுத வைக்கிறாங்க. ஆனால் அதே டைரக்டருடைய இயக்கத்தில் நாயகனாக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு வந்து மிகப்பெரிய உழைப்பும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் திறமையும் தேவை. அது சிவகார்த்திகேயன் இருக்கிறதுனால தான் இந்த மதராசி படத்தில் அவர் நடிச்சிருக்காரு, முருகதாஸ் இயக்கியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் படத்தை தாங்கி நிற்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப நல்லா நடிக்கவும் செஞ்சுருக்கார். மிக முக்கியமாக குழந்தைய கையில் கொடுக்கறதுக்கு வரும்போது அந்த குழந்தைய கொடுக்காம போயிடுவாங்க. அந்த இடத்துல சிவகார்த்திகேயனோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து சிவகார்த்திகேயன் நெகிழ வச்சிருக்கிறார். முக்கியமாக அம்மாவை பற்றி பேசுகிற விஷயங்கள், கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுகிற இடங்கள்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து மிளிர்கிறார் அப்படின்னே சொல்லுவேன் நான். அடுத்ததாக வந்து ருக்மணி வசந்த், எனக்கு அந்த பொண்ணு வந்து சப்தஸ்வரங்களோ ஏதோ ஒரு கன்னட படம், அது விடுங்க, அந்த படத்தில் வந்து சோகமே வடிவாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுடைய துடுக்குத்தனமான பேச்சும் அந்த முகபாவங்களும் அவங்களுக்கு வந்து வேற ஒரு கலரை கொடுத்துருந்துச்சு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அடிக்கிற இடங்கள் இருக்குல்ல, பலர் அடிக்கிற இடங்கள், இந்த சீண்டல்கள், இந்த இடம்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து, இந்த படத்தில் வந்து மொத்தமே வந்து ஒரு 4 கேரக்டர். ஒன்று சிவகார்த்திகேயன், பிஜு மேனன், சபீர் அண்டு விதுத், துப்பாக்கி படம் இல்லை, இந்த 4 பேர் தான் இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிறாங்க. கூட வந்து விக்ராந்தும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது, இந்த 2 வில்லன்கள் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வில்லன்கள். மிக முக்கியமாக கூலி படத்துலேருந்து வில்லன்களையும் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே 2 வில்லன்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். எஸ்பெஷலி ஒரு ஹீரோவுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வில்லன் வந்து மயக்க நிலையிலேருந்து வரான் அப்படின்போது ஒரு ஹாலில் வரும்போது ஒரு துப்பாக்கி ஃபைட் ஒன்று வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க.
யூ கான் பிலீவ் ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு வில்லனுக்கு கொடுத்துருக்காங்க. விதுர்த் அவர் தான் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபேண்டாஸ்டிக். படத்தை தாங்கி நிறுத்துறதுல ஷபீருடைய பங்கு மிக முக்கியமாக. டான்சிங் ரோஸு அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு வேல்யூவாக இருக்கிறதுக்கும் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணம் ஷபீருடைய ஆக்ஷனும் சிவகார்த்திகேயனுடைய ஹீரோ மெட்டீரியலுக்கான டைலாக்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நாள் கழித்து திரைக்கதையிலையும் சரி வசனங்கள்லையும் சரி ஒரு டீமே உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், எக்ஸாம் எழுதியிருக்கோம், ட்ரைனிங் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பிஜு மேனன் சொல்லும்போது சிவகார்த்திகேயன் பேசுகிற அந்த டயலாக் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சார் நாய் வச்சுருக்கீங்கன்றது, அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அந்த ஷாட் வந்து நச்சுன்னு ஒரு ஷாட்டுன்னு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு ஷாட்டு. அதே மாதிரி துப்பாக்கியை வந்து ஹார்பரில் சுடக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு லாஜிக்கலான விஷயம். ஏன்னா துப்பாக்கினா உடனே சுட்டு சாப்பிச்சிடலாம். அப்போ அங்கே வந்து ஒரு கைகலப்பாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து லாஜிக்கலாக வந்து அந்த மாதிரியான டயலாக்லாம் போட்டதும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அதில் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பொதுவாக கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது நம்புற மாதிரி இருக்கணும். இந்த படத்தில் வந்து காதல் காட்சின்னா காதலை நாயகனும் நாயகியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா காதலில் வந்து நேர்மை இருக்கும்போது அது ரொம்ப பிடிச்சி போகும். அவன் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய பிரச்சனையை வந்து நேர்மையாக வந்து முன்னாடியே சொல்கிறான் இல்லையா, அது சொன்னதுக்கப்புறம் அவன் இன்னும் நிறையா பிடிச்சிருக்குன்னு சொல்கிற இடம் வந்து அவ்வளோ சூப்பரான விஷயமா இருந்தது. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை எங்கே பிடிக்கும் அப்படின்னா, இவ்வளவு மீறி என்னை நேசிக்கிறியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை செய்யக்கூடிய பெண்களை ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை அக்செப்ட் பண்ணுற இடம் ஃபண்டாஸ்டிக். ஒரு படத்தில் வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்னா நச்சுன்னு 4 சீன் இருந்தால் போதும். நச்சுன்னு 4 சீன் அப்படின்னு சொன்னால், ஒரு சீனு குழந்தை வாங்குற இடத்துல வந்து நாயகன் வந்து படுற அவஸ்தை, தன்னை நிராகரிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல். ரெண்டாவது அம்மா கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிற ஒரு இடம். கிளைமேக்ஸில் நாயகன் வந்து வெளிப்படுத்தக்கூடிய இயலாமை, அழுகை. அடுத்தது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கெட்டவன் ஒருத்தவங்க தெரியும் போது அவனுக்கு என்ன நடக்கணும் ஒரு பதவிப்பு ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்திட்டு ஒன்றை தாண்டா தேடிட்டு இருக்க அப்படின்ற அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து நச்சு மோமெண்ட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு 5 சீன் வந்து ஃபென்டாஸ்டிக்கான சீனு. அதுவே இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துன்னு போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனதில் மிக முக்கியமாக ஆக்ஷன் காட்சிகள் வந்து நம்புற மாதிரி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் கெவின் குமாருடைய சண்டை காட்சிகள். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் கவுந்து கிடக்கிறாரு, பின்னாடி பக்கம் அந்த கையை சேர்த்து அதை முடிச்சுட்டு திரும்ப எடுத்து வந்து க்ளோஸ்அப்பில் அந்த ரத்தத்தோடு அந்த கையை எடுத்து வந்து வைக்கிறவங்கலாம் வந்து நம்புற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ். முக்கியமாக அந்த விதுத் ஜலாலா, அவர் இந்த வடநாட்டு ஆள் துப்பாக்கி வில்ல, சிவகார்த்திகேயன் முட்டியில் வந்து 2 முட்டியிலையும் மட்டார்னு அடிக்கிற இடங்கள்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எனக்கு தெரியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் வருது, மவுண்ட் ரோடில் ஆடுற மாதிரி ஒரு சாங். அந்த சாங்க்கான ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எட்டும்போது வளன்னு பேசுகிறான்னு ஒரு சாங், அது மட்டும் லைட்டாக கேட்குற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து எப்பயுமே அந்த படத்து பேரை வச்சு மதராசின்னு போடுற மாதிரி அனிருத்து போட்டிருந்தாருன்னே வச்சுக்காங்களேன். பட் இந்த படத்தில் வந்து தாங்கி நிற்கிறதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மிக பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து சுதீப் பேலாமனுடைய சினிமோகிராஃபி. முக்கியமாக டான்சிங் ரோஸ் வந்து என்ட்ரு ஆகும்போது லோ ஆங்கிள் ஷாட்டில் ஃப்ளேம்லாம் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, உண்மையிலே ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியலுக்கான ஒரு ஷாட்டை வந்து அவர் வந்து பண்ணியிருந்தார் கேமராமேன். எடிட்டர் வந்து ஸ்ரீகர பிரசாத். ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னாலே வந்து அதில் வந்து எடிட்டிங் வந்து மண்டை காஞ்சிரும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒர்க்கை வந்து பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ் அதில் எல்லாமே வந்து அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ருக்மணி வசந்தோடைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் டக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் போகிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? ப்ளஸ் பாயிண்ட் நிறையா சொல்லிட்டோம். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது வில்லங்கிட்ட வந்து ஒரு ஸ்பை இருக்கான் அப்படின்னதுமே அவன் பரபரப்பாக பார்க்குறான். ஆனால் போலீஸ் துறையில் ஒரு ஸ்பை இருக்கான்னும் போது சரி, இது ஒன்று. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துண்டகானம் துணியை காணும் ஓடுவோமா இல்லையா? ஒரு செக்யூரிட்டி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஓடுவீங்களாடா? அந்தளவு மக்கு பயலோடா நீங்கள்.
அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு. எல்லாத்த விட ஒரு சிண்டிகேட்டுடையில இருக்கிற ஒரு லேடி வந்து என்ன மாதிரி இருக்கணும், ஒரே ஓவர் கோட்டில் சுற்றிட்டு கப்படிக்காது. இதெல்லாம் தான் மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து இதெல்லாம் தாண்டி நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆக்ஷன் காட்சிகள் நம்புற மாதிரி இருந்தது தான். ஸோ முருகதாஸ் வந்து கம்பேக் மோடில் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாரு. நான் இந்த படத்துக்கு வர்ற வரலையும் எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது. ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது, அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது டைலாக்ல இருந்து, ஆக்ஷன் ஷாட்ஸ்ல இருந்து, எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக, ஒரு டீமே வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கு. திரைக்கதையும் வசனமுமே படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிருக்கு. சில பல குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். சிகரெட்டே பிடிக்காத சிவகார்த்திகேயன் இந்த படத்தையும் சிகரெட் பிடிக்கல. அது ஒரு நல்ல விஷயம், அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். அதீதமான வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போகிறத வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிறது தான் பரவலாக இருக்கும். இதில் வந்து நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் தவிர்த்துறது நல்லது, ரைட்? மற்றபடி வந்து அடல்ட் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயமா இந்த படம் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமை வந்து பார்த்த சந்தோஷமும் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து எக்ஸலண்ட், மார்வலஸ் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பழுதில்லாத அளவுக்கான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிறது தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ யூகேயில் இருக்கிறதுனால இந்த மதராசி படத்தை வச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம ஊரில் வந்து ரோட்டில் போகிறோம், ஒரு மூட்டை விழுந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, செங்கல்பட்டுலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு லாரியிலேருந்து ஒரு மூட்டை விழுந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே காரை ஓரமாக நிறுத்துவீங்க, இல்லை காரை நிறுத்தி அந்த மூட்டையை எடுத்து. யூகேல செய்யக்கூடாது. நீங்கள் ஓரமாக நிறுத்தி போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் அழைக்க வேண்டும். நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆனாலும் நீங்கள் போய் தூக்கிட்டு போய் அந்த கோல்டன் ஹவர்ன்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இங்கே ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்து தான் அதை பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் தியரி டெஸ்ட்டில் கூட வந்து கேட்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற சில கேள்விகள்லாம் இருக்கும். மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி பண்ணால் ஹெல்மெட்டோடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விகள்லாம் உண்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டுக்கு நாடு நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்றதுக்காக இதை சொல்ல வரேன், ரைட்? ஸோ அதனால் வந்து இந்த ஊரில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரோட்டில் ஏதாவது ஒன்றா நீங்கள் வண்டியெல்லாம் நிறுத்தவே கூடாது. நீங்கள் பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணி ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் போய் விழுந்துட்டாங்க போனாங்கன்னா ரோட்டில் இருந்தாலும் நீங்கள் டப்பு நம்ம ஊர் மாதிரிலாம் போய் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். மிடில் ஃப்ளோர்லேருந்து குட்டி குட்டி பசங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நம்ம வீடியோலாம் எடுத்ததில். அதில் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்து அதுக்கே வந்து ஓ சூப்பர் அப்படிலாம் சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Anyway, thank you, man. Thank you so much. Thank you so much. Very famous. Very famous. Quite. In our language, he's very famous. Yeah. Thank you, man. Thank you. Nice meeting you. Nice meeting you. Thank you. Cheers. Cheers. Anyway, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ திறம்பட எடுத்த என்னுடைய ஒய்ஃப் சுதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.